அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து சோள கஞ்சி இல்லைன்னா சோளக்கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு. இது வந்து நைட்டே வந்து நல்லா ஃபுல்லாக அரிச்சு எடுத்துகிட்டு, சின்ன மண் கல் இல்லாமல் அரிச்சு எடுத்துகிட்டு ஒரு 8 hours ஊற வச்சுருக்கேன். இது வந்து மிக்சியில் போட்டு இது ஃபுல்லாக முழுசாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்ததுக்கப்புறம் அது வந்து குக்கரில் நிறைய தண்ணி விட்டு, ஒரு பங்குக்கு இது ஒரு பங்குனா தண்ணி வந்து ஒரு 3 பங்கு விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக விட்டுறணும். ஒரு 2 விசில். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா மோர் ஊற்றிருக்கேன், அப்புறம் உப்பு போட்டிருக்கேன். வேணும்னா இன்னும் வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம காரமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம். இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. அது ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது வந்து சிகப்பு சோளம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 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 வாசத்துலேயே எனக்கு அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நைட்டே நம்ம இதை பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டோம்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். காலையில் ஊற வச்சு நைட்டை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் ஒரு விசில் 2 விசில் இந்த மாதிரி விட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அந்த சிகப்பு சோளத்தில் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.